வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு நாமம் வாழ்க, குருவே துணை. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நம்மளோட பெற்றோர்கள் நம்மளை பக்தி மார்க்கத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் நம்மளோட பண்பாட்டில் ஒழுக்க நெறிக்காக நம்மளை பழக்கப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பழக்கங்களை நாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட அந்த ஒழுக்கம் தவறாமல் இருப்பதற்காக, அந்த அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்காக கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா? அந்த வகையில் நம்மளோட பக்தி மார்க்கத்தில் நாம் செய்கிற அந்த பூஜைகள், நம்மளோட இறைவன் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அப்படின்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி தோன்ற அந்த தோற்றம், அதனோட உண்மை பொருள் என்ன? நாம் செய்கிற அந்த நேர்த்தி கடன்கள், இப்போ திருப்பதியில் போய் முடி கொடுக்குறோம், கணபதி ஹோமத்தில் நம்ம வீட்டுக்கு ஐயர் வந்து நம்மளை என்னெல்லாம் மந்திரங்கள் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம பிழை இல்லாமல் உச்சரிக்கிறோம். ஸோ இதனுடைய உண்மை அர்த்தம் என்ன? எதை உணர்வதற்காக நாம் இதெல்லாம் செய்ய சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை பழக்கப்படுத்துனாங்க? அப்போ முன்னோர்கள் நம்மளை ஏதோ ஒரு உண்மையை உணரணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்த முயற்சி என்ன? அந்த முயற்சியில் நம்ம வெற்றி கண்டுட்டோமா? அவங்க உண்மையாகவே நமக்கு சொல்ல வந்த விஷயத்தை தான் நாம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படி இல்லாமல் நம்மளுக்கு பழக்கப்படுத்தின அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இன்னும் பழக்கமாக செஞ்சிட்ருக்கோமா? அதனோட விளக்கம் பெற வேண்டுமா? அந்த விளக்கத்தை தான் மகர்ஷி அவர்கள் தெளிவாக நமக்கு எளிமையாக ஏழை மக்களும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு விரிவாக விளக்கமளித்துள்ளார். அந்த விளக்கத்தை தான் நாம் காணப்போகிறோம். பக்தி மார்க்கத்தில் நாம் விளக்கத்தை பெற்று வாழ்கிறோமா என்பதை தெரிந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். இந்த இறை உணர்வை மறைத்து வியாபார பொருளாக கடவுளை மாத்தி விட்டு வந்ததுதான் மதங்கள். இறைவனை கண்டவ இறைவனை விளக்குனா அந்த காசண்டர் சிஸ்டம் செயலும் விளைவு கொண்டு நல்லதுதான் செய்யணும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்னும் மூன்று ஏற்படுத்தணும். அவன் என்ன சொன்னா, ஒவ்வொருவரும் இறைவனை வணங்கணும், ஆனா மதிக்கணும், மதித்து நடக்கணும், அதை தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா அவனே உயிர் வகையில எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால யாருக்கும் துன்பம் இல்லாத ஒருத்தருக்கு ஒத்துழைத்து வாழணும் என்ற போது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி வகுத்தான். இறைவன் அறநெறி, இறைவனை வணங்கணும் என்று கூறி அறநெறிபடி நடந்து மக்களோட வாழணும் என்றதை வலியுறுத்தியது. அதுதான் மதம். மதத்தை ஸ்தாபித்தவர்கள் எல்லாம் அந்த கருத்தை உணர்ந்தவர்கள். ஆனா அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டான்னு வச்சுங்க, அவன் போட்டான். இவனுக்கு என்ன கிடைச்சது? சாவி, பணம், அதிகாரம். அதுக்கு மேல அந்த உணர்வு கிடைக்கல. அங்கிருந்து வந்து கேட்கிறான், என்னப்பா கடவுளை பற்றி என்ன? அந்தந்த நேரத்துல இவனுக்கு என்னென்ன ஏற்படுதோ அதெல்லாம் கடவுளாக்கி கொடுக்கிறான். அப்படி மனிதன் செய்த கடவுள்கள் தான் இன்னைக்கு நம்ம இடத்துல நிறைய இருக்குது. அது போராது, அப்பப்போ இன்னும் கூட உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறோம். ஆகையினால இப்ப நான் அந்த பூரண பொருளாக உள்ள இறைவழிய சிவம்னு சொல்றோம். சிவம்னா பூரணம், அதுதான் தெய்வம் நான் சொல்றேன். இதுல ஒரு 20 பேர் அதை கேட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன, உடனே தெய்வம் அல்லது இறைவன் சொன்னா 1 கிலோ ருத்ராட்சம் தலையில சுத்திட்டு மார்ல போட்டுட்டு 2 பாம்பு நெளிஞ்சுக்கிட்டு பட்டப்பட்டையா விபூதி வச்சு ஒரு சந்திரனுடைய வலவு சந்திரனை போட்டு அதான் வந்து நிற்கும். நான் சிவம்னு சொல்ற போதே அது வந்து நிற்கும். உண்மை சிவம் எங்க போச்சு? இப்போ எட்டுமா? ஆகையினால எல்லா பொருளையும் இதை காணக்கூடிய தொடர் முயற்சியும்
அந்த விளக்கம் வேண்டும். அப்படி விளங்கி கொண்டா அதெல்லாம் ஒண்ணும் தப்பில்லை. சிறு பொழுதுல இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு இறைவனை தெரிய முடியாது. இந்த இறைவழியும் இந்த பரிணாமமோ தத்துவமோ சொன்னா தெரியாது. அவர்களுக்கு ஒரு கற்பனையில கடவுளை காட்டி இந்த மாதிரி நீ நல்லது செய்தா நல்லது கொடுப்பாரு நான் சொல்றது தப்பில்லை. அதற்காக சிலை வணக்கம் எல்லாம் பெரியவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த சிலை வணக்கம் அந்த அளவுல நல்லதான். அது மாத்திரம் இல்லை, சிலை வணக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீடுகள்ல புரோகிதர் பூஜை பண்ணுவாரு. எதையோ ஒரு சாணமோ அல்லது மஞ்சளோ வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆவாகயாமி விக்னேஸ்வரர் ஆவாகயாமி, சரஸ்வதி ஆவாகயாமி. நான் உன்னுடைய அறிவை அங்க வைக்கிறேன், ப்ரொஜெக்ட் பண்றேன். என்னுடைய அறிவை இந்த வடிவம் கொள்ள செய்யறேன். சரி, அதுல இருந்து எனக்கு இன்னது வேணும் இன்னது வேணும் இன்னது வேணும் சொல்லிட்டு அதன் பிறகு முடியறத என்ன சொல்லுவாங்க, யதாஸ்தானம் பிரதிஷ்டையாமி, முன்ன இருந்த இடத்திலேயே என்னுடைய அறிவு கொண்டு போய் சுருக்கி விட்டுடுறேன். அப்போ எல்லாரிடத்திலையும் இறைவனே அறிவாக இருப்பதனால அந்த அறிவை விரித்து எந்த முறையில நீங்க வணங்கினாலும் இறைவன் தான் வணங்கும். இது ஆரம்ப காலத்துல எல்லாருக்கும் நல்லதுதான். அதனால யார் எந்த வகையில வணங்கினாலும் இறைவனை தான் வணங்குறாங்க. அதனால ஒன்றும் தப்பில்லை. ஆனா அங்கேயே நின்றுட்டா கடைசி வரைக்கும் முழுமை பெறுவதற்கு முடியாது. அதனால இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் நிறைந்துள்ள சக்தி, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல், ஒவ்வொரு பொருளையும் அதுவே காந்த சக்தியா இருந்துகிட்டு அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள், இவைகள் எல்லாம் உணர்ந்து பார்த்தா பகவத்கீதையில ஒரு வாசகம், நானே ஒளியாக இருக்கிறேன், நானே ஒலியாக இருக்கிறேன். என்னை எந்த இடத்திலையும் எந்த பொருளையும் என்னை உணர்ந்து கொண்டக்கூடியவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை. அதுக்கு அர்த்தம் சரியா வந்துட்டு இல்லை. ஆகவே எல்லாம் சரியாதான் சொல்லியிருக்காங்க. நாம பேராசையினால இந்த மாதிரி என்ன திருப்பதிக்கு போய் மயிரை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா எனக்கு இருக்கிற பாவத்துல முக்காவாசி கழிஞ்சிடும். மயிர்ல தான் ஒட்டிட்டு இருக்குதா? இந்த மாதிரியான கற்பனைகளுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்காத விட்டுட்டோம்னா we are saving our energy, saving our money, saving our knowledge. அந்த முறையில ஒவ்வொரு இடத்திலையும் தெளிவாக இருந்து மனிதனுக்கு மதிப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மதிப்பு கொடுங்க. ஒவ்வொருவரிடத்திலையும் அவனே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அதை நினைத்து மதிப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் சுகமாக வாழ்வதற்கு நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதெல்லாம் இறைவனுக்கே கொடுக்கக்கூடிய பூஜை தான். அதான் திருமூலர் சொல்றது, புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரிவான்னு சொல்றாரு. இதுல பூ உண்டு நீர் உண்டுன்னா ஒரு 2 மேதைகள் அதுக்கு அர்த்தம் எழுதணும். பூ இருக்குது, தண்ணி இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த சிலை மேல போட்டுட்டு நீ கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு எல்லாம் கொடுக்கணும்ட்டான். அதுக்கு பக்கத்துல திருமூலர் எழுதியிருக்காரு, படமாட கோயில் பகவர்க்கொன்று ஈவாயேல் நடமாடும் கோயில் நம்பருக்கு நட்டமே. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஈவாயேல் படமாட கோயில் பகவர்க்கு ஏற்குமேன்னு சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டாங்க. ஆகவே இந்த சிலை வணக்கம் முதலிய பக்தி மார்க்கம் மனிதனுக்கு அவசியம். ஆனா ஒரு காலம் வரையில, அறிவு சிந்தனையாற்றில் மிகும் வரையில அது அவசியம்தான். அதன் பிறகு உண்மை உணர்வு வரணும்.
உடல்ல நடக்கக்கூடிய விந்தைகளை அறியணும், மலர்ல இருக்கக்கூடிய விந்தையை தெரியணும். பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய விந்தைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு எல்லாமே இறைவனுடைய ஆற்றலாக நாம் உணர்ற போது ஒவ்வொருவரையும் மதித்து சுதந்திரம் அளித்து மகிழ்ச்சியூட்டி வாழக்கூடிய நிலையில நாம் வந்துட்டோமானா எந்த நேரம் இறைவனை உணர்ந்த அந்த பேர்ல இந்த வெள்ளத்துல மிதந்து கொண்டே இருக்கலாம் என்று கூறி அந்த காட்சியும் அந்த மனநிலையும் உங்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்று மனங்குளிர வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று கடைசி நாள். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.